காலையில் எழுந்திரிச்சு வாட்டர் பியூரிஃபையர் பக்கத்தில் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தோணும்? இதுவும் மெஷினில் இருந்து லீக் ஆகுதுன்னு தானேங்க தோணும். இது காக்ரோச்சுக்கு வச்ச மருந்துங்க. நல்ல வேலை எனக்கு நேற்றே தெரியும் இவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். காக்ரோச் ஓடுதோ இல்லையோ எனக்கு மயக்கம் வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ மருந்தையும் பியூரிஃபையர் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சது இதை க்ளீன் பண்ணுறது வேறும் ஒரு வேலை. மருந்து பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லைங்களா, அதனால் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் ரெடி, மற்ற ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி ஃபைனலாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எங்கள் மாமியாரோட சொம்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் தண்ணி குடிப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட ஃபோட்டோ இல்லை. அதனால் நாங்கள் வருஷம் இது தான் வச்சு கும்பிட்றோம் ஃபோட்டோவுக்கு பதில். இது இன்னொரு திங்ஸ் அவங்களோடது என்ன இருக்குன்னா, கொலுசு ஒன்று வச்சுருக்காரு என் ஹஸ்பண்டு. அதை எடுக்கிறது இல்லை, அப்படியே பெட்டியில் தான் வச்சுருக்கேன். அப்படியே இந்த வருஷம் எடுப்பார். இதை தான் க்ளீன் பண்ணோம். லாஸ்ட்டு தை அமாவாசைக்கு கும்பிட்ட பொட்டு அப்படியே எடுத்து வச்சது. இப்போ திரும்ப ஆடி அமாவாசைக்கு தான் எடுக்கிறேன். இது ஐ திங்க் வெங்கலம்னு நினைக்கிறேங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. வெங்கல கிண்ணம், வெங்கல சொம்புன்னு நினைக்கிறேன். அதனால் அது ஒரு மாதிரி பிளாக்காக க்ரீனிஷாக பிடிச்சிருக்கு இல்லையா. அதனால் லெமனு, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் குக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, இதை போட்டால் கொஞ்சம் க்ளீன் ஆகும். புளியும் இது கூட சேர்த்து போட்டால் நல்லா க்ளீன் ஆகும். சரி, இதை ஃபஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஷிங்கில் போய் அடைச்சிப்போம் புளி போட்டால். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இதில் எங்கள் மாமியாரோட பேர் எழுதியிருக்கு. அவங்க இறந்து இப்போ 43 இயர்ஸ் ஆகுது. என் ஹஸ்பண்டுக்கு 43னா அவங்க இறந்து 40 இயர்ஸ் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி வாங்கின சொம்பு நியர்பை 50 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சொம்பு வாங்கி. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. மாமியாரோட பேர் எழுதியிருக்காங்க இதில். கோவிந்தம்மாள் தெரியுதுங்களா? லைட்டாக அப்போவே இந்த டெக்னாலஜியில் இருந்திருக்கும் போல இருக்குது, பேர் எழுதுகிற டெக்னாலஜியெல்லாம். ஒரு வழியே கொலுசு எடுத்துட்டாருங்க. இந்த கொலுசு தான் 3 பொத்தி வச்சுட்டு இருந்தாரு. 40 வருஷம் ஆகுது. சரி ஃபோட்டோவில் சாமி கும்பிட்றதுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படி. உனக்கும் அக்காவுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன? அப்போ 10ன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கொலுசு. இப்போல்லாம் இந்த கொலுசு 50,000 வரும். அப்போவே உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய கொலுசு போட்டிருக்காங்க. இது பாலிஷ் போடுவாங்க, கொடுத்து பாலிஷ் போட்டுட்டு வந்துடு. வச்சுட்டேன். மாமனாரோட ஃபோட்டோ. எங்கள் மாமியார் ஃபோட்டோ இல்லாததுனால அவங்களோட திங்ஸ் வச்சு தான் சாமி கும்பிட்றோம். புரியல. கொலுசையும் உங்கள் அம்மாவுக்கு குங்குமம் அந்த வளையலும் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கலாம், யாருக்காவது கொடுக்கறதுக்கு. வச்சுட்டு அவங்களுக்கு நார்மல் பூ வச்சிரு. சிக்கி மல்லிகைப்பூ எதுக்கு? மல்லிகைப்பூ கொலுசு எடுத்துகிட்டு கொலுசு பக்கத்தில் அந்த இடத்த வச்சு கொலுசு மேலே இதை வச்சு இருவாரு. சரி எடுத்துட்டோம். ரெண்டு பூ அவங்களுக்கு இன்னும் மல்லிகைப்பூ வச்சுட்டுவாங்க. அப்படியா? அதெல்லாம் தெரில என்னன்னு. வச்சா வருவாங்க. தாத்தா
அதெல்லாம் எப்போ வருவார். எங்கள் தாத்தா பூ வச்சாலும் பூ வைக்கலனாலும் வந்துடுவார். வேறு ஒரு பூவாச்சும் மேலே வச்சுருந்தேன். அட சால்ட் எடுத்துகிட்டு வரலையே. உளுந்தில் செய்கிற வடைங்க எங்கள் மாமனாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து உளுந்தில் செய்கிற வடை எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியாருக்கு என்ன டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. அதனால் உளுந்து இல்லை கொஞ்சமாக பச்சரிசி இதை அரைச்சிட்டு கொரன்னு அரைச்சிட்டு அது கூட டேஸ்ட் எப்படின்னு தெரியல, பழம் வெல்லம் போட்டு செய்வாங்க எங்கள் பாட்டி. சாதம், அடுத்து சாம்பார், ஒரு பொரியல், பாயசம் இதான் செஞ்சுருக்கேன் நான். பாயசம் எப்படி இலையில வைக்கிறது? இந்த சேமியா இது மட்டும் என்னாச்சு, விட்டுட்டு வந்துட்டியா? பெரிய அப்பளம் தான் இல்லை, நல்ல குட்டி அப்பளம். தேங்காய் வைக்கலன்னா எங்கள் தாத்தா ஃபோட்டோ எனக்கு வேலை கிடைச்சா என் சேலரியில் தான் போடுவேன், அதுதான் அவர் எதிர்பார்ப்பார். மாமியார் இறந்து 40 இயர்ஸ் ஆச்சுங்க. இப்போ நாங்கள் ஒரு லாஸ்ட் 8 இயர்ஸாக கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. லாஸ்ட் 8 இயர்ஸாக சாமி கும்பிட்டுட்ருக்குறோம். காகம் வந்து சாதமே எடுக்க மாட்டேங்குதுங்க. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இதுக்கெல்லாம் காமனாக வைக்கும்போது எடுக்க மாட்டேங்குதுங்க. எங்கள் மாமனார் இறந்து 5 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அவருக்கு மட்டும் தனியாக அவரோட இறந்த நாள் அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வச்சா அவர் எடுத்துக்கிறாரு. எங்கள் மாமியாருக்கு என்ன வருத்தம்னு தெரியல, ஏன்னா அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்துட்டாங்க ஒரு 40 இயர்ஸ் பேக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்களும் 8 இயர்ஸாக வச்சுட்டு தான் இருக்கோம். மாமனார் வீட்டில் சாதம் வைக்கும்போது காக்கா வந்து பார்க்குங்க, ஆனால் கிட்ட வந்து எடுக்காது. இந்த வருஷம்தான் இப்போ நாங்கள் ரெண்ட் வீட்டிலேருந்து வைக்கிறோம், பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இறந்த வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி சாமி கும்பிடும்போது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குங்க, அந்த மரத்து மேலே வந்து உட்காருவாங்க. ஆனால் கீழே வந்து சாதத்துக்கிட்டே வரமாட்டாங்க. ஆனால் என் மாமனாருக்கு தனியாக சாமி கும்பிடும்போது காகம் வந்து தனியாக எடுத்து சாப்பிடுவாங்க சாதம். ஆனால் இந்த மாதிரி காமனாக கும்பிடும்போது சாதம் வந்து இதுவரையில் எடுத்ததே கிடையாது. 8 இயர்ஸாக நாங்களும் கும்பிட்டுட்ருக்கோம், பார்ப்போம் இந்த வருஷம். இப்போ ரெண்ட் வீட்டில் தான் கும்பிட வருது, காக்கா வேறு வருமா என்னன்னு. சொந்த வீட்டுக்கு அங்கே போகலை, ஊருக்கு. முன்னாடி நிறைய மரம்லாம் இருக்குங்க, காகம்லாம் நிறையா இருக்கும். அவர் தான் ஆக்சுவலாக எள்ளு தண்ணி கொடுக்கணும் ஹஸ்பண்டு, அதனால் அவர் எள்ளு தண்ணி கொடுத்துட்டு அங்கேயே சாதத்துக்கு கூட காக்காய்க்கு தண்ணியும் வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்க போகிறேன். யாருக்காவது இதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன செய்கிறதுன்ட்டு. திதியும் கொடுத்துட்டோம் நாங்கள். என் மாமனார் இறந்த உடனே 2 பேத்துக்கும் சேர்த்து அடுத்த வருஷமே திதி கொடுத்துட்டோம்.
1/2 வெயிட் பண்ணதுக்கப்புறம் காக்கா வந்துருச்சுங்க. வந்து டேஸ்ட்டு பார்த்துருச்சு ஒரு வழியா. ஆனால் உள்ள ஃபுட்டு போச்சா என்னமோ தெரியல. ஒரே ஒரு வடையை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப போட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியாக தெரியல. அப்பா 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷமாக நாங்களும் ஆடி அமாவாசைக்கு கும்பிட்றோம். இந்த டைம் தான் காக்கா வந்திருக்கு. பக்கத்து பில்டிங்க்கு போயிடுச்சு. வருமா என்னமோ தெரியல. நானும் ஒரு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். இந்த வருஷம் வந்து டேஸ்ட் பார்த்ததே ரொம்ப பெரிய சந்தோஷங்க. என்ன பண்ணுறதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு.